ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அப்பா தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டாரு. 40 காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் கை வலிக்குது டேடி, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா தான் தருவீங்களான்னு கேட்டேன். சரி உனக்கு வேணும்னா நான் 2 ரூபா தரேன் ஒரு தேங்காய்க்கு அப்படின்னாரு. 40 காய் எட்டு வந்திருக்கிறாரு. ஃபுல்லாத்தையும் நான் தான் வாங்கணும். இதே இங்கே பாருங்க, இதுலேயும் தேங்காய் அதுலேயும் தேங்காய் பாருங்க, பெருசு பெருசாக இருக்குது எல்லாம். ஓடுது டாடி, இத்தனை காய் நான் எப்படி வாங்குறது? வாங்குவேன். இது அப்புறம் கட்டு வழியாகலீங்கிறிய 1 ரூபா பத்தாத உனக்கு? கை வலிக்குது, கால் வலிக்குது மிதிக்கிறதுக்கு. எல்லாம் தான் வலிக்கும் சாமி. பாடுபடுவோம்டா. பாடுபட்டாதான் நம்ம 4 பேருக்கு முன்னால நல்லா கடன் வாங்காத நம்ம இருக்க முடியும். பாருங்க, நீ இத்தனை காயும் நான் தான் வாங்குவேன். பாப்பாவுக்கு வந்து நான் தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டுங்க மட்டை வாங்குறதுக்கு. அவள் லீவில் சும்மா இருக்கக்கூடாதுங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அப்புறம் இன்னொரு பக்கம் கேட்டிருக்குங்க, ஒரு 200 காய் தரேன்னாங்க. சரி, இதை மட்டை வாங்கிட்டு இப்போ 200 காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டை வாங்கிடுவேன் பாப்பா. சரி, பாப்பாவுக்கு ஒரு வேலை வேணும். அப்புறம் 1 ரூபா பத்தாதுங்களாம்மா மட்டை வாங்குறதுக்கு. கட்டு வழி ஆகாதுப்பாங்கிறா. 2 ரூபா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி 2 ரூபாய்க்கு கொடுக்குறது? பாப்பாவுக்கு 2 ரூபா கொடுத்தா அப்போ நானே எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறது? மட்டை வாங்குறதுக்கே 2 ரூபா கொடுக்கும்போது ஈஸியாக குத்தி விட்டிங்கன்னா வந்துடுது. பாருங்க, 40 காய் வாங்கிட்டு வந்துருக்குறேன். இந்த 40 காய் பாப்பா தான் மட்டை வாங்கணுங்க. எப்படி பொழுது வண்டிடுவான்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் அப்படியே வாங்கிட்டே இருந்தால் பழகிக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் நேக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரம் அப்படியே செஞ்சாங்கன்னா, ஆனால் பரவாயில்லைங்க. இப்போ இந்த வயசுக்கு கத்தியில் மட்டை வாங்குறத சாத்தியப்படாது. இது ஈஸியாக இருக்குது பாருங்க. இதில் வாங்குறது மட்டை வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. காய் கத்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வாங்க முடியாது. இப்போ நான் வெளியே போயிட்டாங்க கூட பாப்பா இதுலேயே வாங்கி அம்மா கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். சரி, ட்ரிப் போகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரிப் போகிறது சந்தோஷமா? எப்படி? ரொம்ப சந்தோஷம். இல்ல, நிறைய காசு சேர்த்து வச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா இன்னைக்கு வாங்க, தட்டாங்கோட்டை சைடு கொண்டு வருவ காய் வந்து வாங்கிட்டு போங்க. காய் நல்லா இருக்குது. தோட்டத்து காய் இப்போ தான் போட்டிருக்கு பாருங்க. காய் இப்போ தான் போட்டிருக்குது. ஆனால் முத்துன காய் தான், இளங்காயின்னு நினச்சிக்காதீங்க. ஓடு வந்து கருப்பாக விழுந்தாவே காய் வந்து முத்தி இருக்கு. பாருங்க, என்ன வரைக்கும் பண்ணுற ஒரு காய் வாங்குறது. கொடு கொடு கொடு, என்கிட்ட கொடு. பாருங்க, காய் நல்லா பெரிய காயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து மட்டை வாங்கிடுவா காயை. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். சரி, இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். பாருங்க, தம்பி வாயம் வந்து வீடியோ பார்த்தோன்னு வந்துட்டானுங்க. பாய் சொல்லி.